முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பட்டை, சோம்பு, பூண்டு, இஞ்சி இதெல்லாம் வந்துட்டு நல்லா தட்டி உள்ளே போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். வதக்கிட்டு ஆனியன், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டுட்டு இப்படி நல்லா இவங்களை வந்து நல்லா இது பண்ணிக்கிறோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடுறோம். தக்காளி போட்டுட்டோம். தக்காளி நல்லா வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அப்படி வதக்கி விடுறோம். நல்லா அப்படி வதக்கி விடணும். தக்காளி, வெங்காயம் எல்லாம் வந்துட்டு நல்லா வெந்து வர ஸ்டேஜ் ஆகிடுச்சு. நல்லா வெந்துட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு சாம்பார் பொடி போட்டுக்கிறோம். போட்டு இவங்களை நல்லா கிளறி விடுறோம். நல்லா கிளறிட்டு எல்லாமே நல்லா கொஞ்சம் சிம்மை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இப்படி நல்லா கலக்கி விடுறோம். அவங்களுக்கு கலக்கி நல்லா இது பண்ணிட்டாங்க. நல்லா கலக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா நம்ம வேக